நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இந்த 3 டிவைஸ்களில் எது வேணாலும் உங்கள் கையில் இருக்கட்டும். ஆனால் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற இந்த அருமையான செட்டிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே என்னால் அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருங்க. தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். பிடிஎஃப் ஃபைல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலில் நிறைய நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், நிறைய விஷயங்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு நம்ம பல இடங்களில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஏதாவது அப்ளிகேஷன் இருக்காதா, ஒரு ஸ்மார்ட்டான அப்ளிகேஷன் இருந்தால் நம்மளுடைய வேலை ஈஸியாகிருமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கம்ப்யூட்டரில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் கூட நம்மளால் பயன்படுத்துகிற அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உச்சரிப்பு அடிக்கடி நம்ம அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரே வார்த்தை அது யாரும் இல்லைங்க, அடோப்போட அக்ரோபேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் முழுக்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அதாவது லேப்டாப் இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இது நாள் வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனாக அந்த சிஸ்டத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். இப்போ இந்த அடோப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏன் அப்ளிகேஷனை நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், வெப்லேயும் நம்ம அந்த சர்வீஸை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியை களத்தில் இறங்கியிருக்காங்க. அது சக்ஸஸ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. இனி நீங்கள் அடோப்போட அக்ரோபேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை தவிர்த்துட்டு நீங்கள் வெப்லேயே இந்த பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்றாங்க. அதாவது பிடிஎஃப் ஸ்ப்ளிட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், அதாவது டெக்ஸ்ட்டில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாம், இமேஜை சேஞ்ச் பண்ணலாம். எல்லா விஷயங்களையுமே இந்த அடோப்போட அக்ரோபேட் டெஸ்க்டாப் ஆப் அதை நீங்கள் வெப்பில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா அவங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். நார்மலாக அடோப்போட அக்ரோபேட் வெப்பில் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை சேஞ்ச் பண்ணணும், எந்த மாதிரி எடிட்டிங் கொண்டு எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டைரெக்டாக என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த செட்டப் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியோட நான் களத்தில் இறங்கியிருக்கேன். வழக்கமாக இந்த செட்டப் உங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப்பில் நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாக. பட் ஸ்மார்ட் ஃபோன்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் ஃபோன்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சமான ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். கூகுளோட குரோம் ப்ரௌசரில் போயிட்டு அடோப் அக்ரோபேட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அடோப்போட அக்ரோபேட். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டூ யுவர் பெஸ்ட் ஒர்க் ஆன்லைன் வித் அடோப் அக்ரோபேட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, அதாவது டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக பயன்படுத்திருப்பீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடோப் இன்னும் கொஞ்சம் டீப்பாக களத்தில் இறங்கி, சரிங்களா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்காக கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்காக, எல்லாருக்கும் டஃப் கொடுக்கறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ நமக்கும் நிறைய விஷயங்களை எளிமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது நமக்கு எளிமையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நீங்களும் எளிமையாக பயன்படுத்தி அதோட பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடோப் இந்த புதிய முயற்சியை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் வெப்பிலே, அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை என்ன மாதிரிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இதிலே கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் டு பிடிஎஃப். ஸோ அதுக்கு எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப்பை ஜேபிஜி ஃபைலாக நீங்கள் மாற்ற முடியும். அதே மாதிரி பிடிஎஃப்பில் ஏதாவது எடிட்டிங் பண்ணணுமா, அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், கம்ப்ரஸ் பிடிஎஃப், அதாவது பெரிய பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது, அதை நீங்கள் சுருக்கணுமா சுருக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பிடிஎஃப் பேஜ் உல்டாவாக இருக்கா, ஒரு சைஸ் இல்லாமல் இருக்கா, அதை கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிட் பிடிஎஃப் பேஜ், அதாவது நிறைய பிடிஎஃப் பேஜ் இருக்கும், அதில் முக்கியமான பிடிஎஃப் பேஜை டெலிட் பண்ணணுமா, அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் பிடிஎஃப் பேஜ், அதாவது உங்களுக்கு 1 2 3 4 வரிசைப்படுத்தணுமா பிடிஎஃப் பேஜை, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைன்லேயே நீங்கள் சைன்இன் பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ட்ரை இது எங்கே கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷனை பயன்படுத்தி
ஃபில் அண்ட் சைன் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் கொடுக்குறாங்க. கெட் ஆப். ஸோ பார்த்தீங்களா, Adobe Acrobat Reader, PDF Viewer, Editor and Creator. ஸோ அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பிடிஎஃபை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து அடோப்போட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இன்னமும் டீப்பாக வந்து நிறைய ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. அடோப்போட யூசர் ஐடி, இல்லைனா கூகுளோட யூசர் ஐடி, இல்லை ஆப்பிளோட யூசர் ஐடி, இந்த மாதிரி 3 செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி கூட இந்த அடோப்போட அக்ரோபேட்டை வந்து நீங்கள் வெப்பில் பயன்படுத்த முடியும். அப்ளிகேஷனாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, இப்போ அது தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு அக்ரோபேட் வெப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ண முடியும். அந்த ஒரு வசதியை சமீபத்தில் அடோப் அறிமுகப்படுத்திருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அக்ரோபேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக டைரெக்டாக நீங்கள் வெப்பில் போயிட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த அடோப் நிறுவனம் ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் தான். ஸோ நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடாப் இப்போ தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டும் அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக், கவலை இல்லை.